ஹே ஆல் இன்னைக்கு எனக்கு தங்கச்சிக்கு எங்கள் பெரியமாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு நமக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சில்க்ஸில் ஆக்சசரி செக்ஷன்லாம் வந்து போயிருந்தோம். இப்போ சென்னை சில்க்ஸ் ஆக்சசரிஸில் வந்து ரேட் வந்து கொஞ்சம் கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் அங்கேருந்து வந்து சுடிதார்லாம் வந்து பார்த்துட்டு அதுலேருந்து ஒன்று எடுக்கவும் செஞ்சுட்டு அது செம்ம டைட்டு, நாளைக்கு போய் அதை மாற்ற வேற செய்யணும். ஆனால் அங்கேருந்து ரெட்டப்பாளத்து வழியாக நேராக கீழே வழி கிளம்பி நாங்கள் போன இடம் வந்து ராயல் ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டவுனில் ஒரு கடை இருக்கும், அங்கே தான் வந்து போயிருந்தோம். நாங்கள் தேடி போன ஷர்ட் வந்து அங்கே இல்லை. அங்கே கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு வாங்கம்மா வாங்க, எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபா 12 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்துச்சு. அங்கே போயிட்டு வந்து கொஞ்சம் கிளிப்பெல்லாம் வாங்கிட்டு தங்கச்சிக்கு பூ வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஆனால் அதையுமே வந்து வாங்கிட்டு அந்த மார்ட்டுக்கு வந்து போயாச்சு. ஒன்று கஸ்டமர்கிட்ட பேசினா நல்லா பேசுங்க, இல்லை பேசாதீங்க. ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அங்கேருந்து நேராக சரஸ்வதி ஸ்டோர்ஸ் வந்து போயிருந்தோம். அங்கேயுமே அந்த கடையே இல்லை சொல்லப்போனால். ஆனால் அதுக்கப்புறமா பொன்னையா நாடாட்ட போய் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கரும்பு சாறு என் தங்கச்சிக்கு அதையும் வாங்கிட்டு அங்கேருந்து நேராக வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா கேட்டை போட்டாங்க. என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இவ வேறு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டா. ஆனால் அவளுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு எங்கள் மாமியார் வீட்டில் எனக்கும் சாப்பாடு உஷார் பண்ணிட்டேன். அங்கேருந்து நேராக வீட்டுக்கு கிழிஞ்ச பேப்பர் மாதிரி 2 பேரும் வந்து சேர்ந்துட்டோம். தட்டாவ்.